தான் இறைவனுக்கும் மட்டுமே தான் கட்டுப்பட்டிருக்கணும் அப்படின்னு அவர் ஆழமா நம்பினாரு. உண்மையான சுதந்திரம் அப்படிங்கிறது அதிகாரத்திகிட்ட இருந்தோ செல்வத்திகிட்ட இருந்தோ விலகி இருக்கிறதுல தான் இருக்கு. செல்வத்தோட சேர்ந்து வர்ற எந்த விதமான அடிமைத்தனத்தையும் ஒரு விரும்பல. அப்படியானால் பணம் அப்படிங்கிறது வெறும் ஒரு வசதி அப்படிங்கறத விட அது ஒரு பொறுப்பு, சில நேரங்கள்ல அது ஒரு பெரிய சுமை அப்படிங்கறத அவர் அப்பவே உணர்ந்திருக்காரு. மிகச்சரியா சொன்னீங்க. தன் குரல், தன் கவிதைகள் எந்த ஒரு அரசாங்கத்துக்கோ அதிகாரத்துக்கோ விலை போயிடக்கூடாது அப்படிங்கறதுல அவர் தெளிவா இருந்திருக்காரு. ஆமா, அதுதான் ஒரு கலைஞனோட உண்மையான அறம். இது எனக்கு இன்னொரு கேள்வியை உருவாக்குது. அதிகாரத்தையும் செல்வத்தையும் துச்சமா மதிக்கிற ஒருத்தரோட குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்கும்? அது ரொம்பவே சவாலான ஒண்ணுதான். ஆமா, ஒரு மகானுக்கு இது எளிதா இருக்கலாம், ஆனா அவரோட மனைவிக்கு இது ஒரு நிரந்தர போராட்டம் தானே. இதுதான் துக்காராமோட வாழ்வுல எனக்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு முரண்பாடு. நீங்க அந்த சேலை சம்பவத்தை சொல்றீங்கன்னு நினைக்கிறேன். ஆமா, அதேதான். கமலாபாய் அப்படிங்கிற அவரோட மனைவி ஒரு நாள் தான் துவச்ச புடவைய காய போட்டுட்டு வெளியே போயிருந்தாங்க. அப்போ கிழிஞ்ச சேலையோட உடலை மறைக்க வழி இல்லாத ஒரு ஏழை பெண் அந்த வழிய வராங்க. அத பார்த்த துக்காராம் சற்றும் யோசிக்காம காய போட்டிருந்த தன் மனைவியோட சேலையை எடுத்து அந்த பெண்ணுக்கு கொடுத்துட்டாரு. வெளியே போயிட்டு திரும்பி வந்து இத பார்த்த கமலாபாய்க்கு வந்த கோவத்துக்கு அளவே இல்ல. ஒரு சாதாரண இல்லத்தரசியோட நிலையில இருந்து பார்த்தா அவங்களோட கோபம் 100% நியாயமானதுதான். வீட்டுல இருக்கிறதோ வறுமை, இருக்கிறதே ஒரு சில உடைகள் தான். ஆமா, அதையும் தன் கணவன் முன்பின் தெரியாத ஒரு ஏழை பெண்ணுக்கு கொடுத்துட்டாருன்னா எந்த மனைவிக்கு தான் கோபம் வராது? அதனாலதான் அவங்க பாண்டுரங்கா இப்படி என் வீட்டை பாழாக்குறீங்களே அப்படின்னு கத்திக்கிட்டே வீட்டுல இருந்த ஒரு பெரிய குழவிக்கல்லை எடுத்துக்கிட்டு நேரா கோயில்ல இருக்கிற பாண்டுரங்கன் சிலையை அடிக்க ஓடுறாங்க. ஆமா, ஆத்திரத்தோட உச்சம். தன் கணவன் வீட்டுல இருக்கிற சொற்ப பொருட்களையும் தானம் செய்யறத பார்த்து நொந்து போன ஒரு சராசரி பெண்ணோட ஆற்றாமை இது. ஆனா அங்க நடந்த விஷயம்தான் எல்லாவற்றையும்